ವೈದ್ಯ ವ್ಯಾಪಾರಿ ಜಾತಿಕ ಕಮಿಟಿ ಸಾಮಾಜಿಕ ತಮಿಳ್ செல்வம் சமுதாயம். இந்த வேளையில் ஒலிபெருக்கியினூடாக எங்களோடு இணைந்திருக்கும் இப்போதும் கூட கடைகளில் வேலை செய்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, வேலைகளை முடித்துவிட்டு வீடுகளுக்கு திரும்பும் வேளையில் எங்களுடைய கதைகளுக்கும் செவிசாய்த்து கொண்டு நகரும் சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, அதே போன்று இந்த தருணத்தில் எங்களோடு இணைந்திருக்கும் கலைஞர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் இவ்வேளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம். இந்த தொழில்முறையின் கீழ் சம உரிமை இயக்கத்தால் நடத்தப்படும் இந்த நிகழ்வில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். எங்களுக்கு தெரியும், கருப்பு ஜூலை என்பது மிகவும் கொடூரமான, மிகவும் மோசமான வரலாற்று பிழையை சுட்டிக்காட்டியிருக்கும் ஒரு கருப்பு தினம். இதனை நாங்கள் நினைவு கூற வந்திருப்பது யார் வீரர்கள் என்று காட்டுவதற்காகவோ அல்லது குற்றவாளிகளை துன்புறுத்துவதற்காகவோ அல்லது இந்த சந்தர்ப்பங்களை அல்லது இந்த சம்பவங்களை மெருகூட்டுவதற்காகவோ அல்லது ஊக்குவிப்பதற்காகவோ அல்ல. மாறாக இந்த நிகழ்வை நாங்கள் நினைவு கூறுவது இன்னும் ஒரு ஜூலை இந்த இலங்கையில் உருவாக கூடாது. அதே போன்று இந்த நிகழ்வினூடாக இந்த கருப்பு ஜூலை உருவானதற்கான காரணத்தை நாங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும், உருவாடி கொள்ள வேண்டும். அதற்காகவே இந்த நினைவேந்தலை நாங்கள் செய்கின்றோம். இந்த கருப்பு ஜூலை என்பது மிகவும் திட்டமிட்ட வகையில் உருவாக்கப்பட்டது. அதே போன்று இங்கே சாமானியராக இருந்த மக்களை ஊக்குவித்து அவர்களுடைய உள்ளக்கிடங்கில் இன வெறியை ஊட்டி அதனூடாக குளிர் காய்ந்த ஒரு ஏகாதிபத்திய மற்றும் ஆட்சி வெறி பிடித்த ஆட்சியாளர்களின் ஒரு செயற்பாடாகவே நாங்கள் காண்கின்றோம். இது ஒரே நாளில் நிகழ்ந்த நிகழ்வல்ல. தொடர்ச்சியாக மக்கள் இங்கு இதற்காக போஷிக்கப்பட்டார்கள். தனி சிங்கள சட்டம் 1956ஆம் ஆண்டு வரும்போது இலங்கையில் 2 மொழிகளின் ஊடாக தங்களுடைய அரச கர்மங்களை நிறைவேற்றிய மக்களுக்கு எதிராக ஒரு மொழியை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தினூடாக மக்களின் மீது இனவெறியாட்டம் நிகழ்த்தப்படுகின்றது. இது ஒரு உதாரணம் மட்டுமே. அத்தோடு புதிய கல்வி சீர்திருத்தம் 1971ஆம் ஆண்டு அரங்கேறும் போது இதனூடாக சிறுபான்மையின மக்களினுடைய பிள்ளைகள் மற்றும் இளைஞர் யுவதிகள் தங்களுடைய பல்கலைக்கழக பிரவேசங்களை எட்ட முடியாமல் திண்டாடினர். இதற்கு எதிராக அவர்கள் போராடினார்கள். இதனை பெரும்பான்மை சமூகத்தினர் அவர்களுக்கு எதிரான ஒரு உணர்வை உருவாக்குவதற்கு இவர்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டார்கள். அதே போன்று யாழ்ப்பாண நூலக எரிப்பு இவை இனங்களுக்கு இடையிலான மோதல்களை மேலும் மேலும் மெருகூட்டவும் அதே போன்று அவற்றில் தீயிடவும் இவர்களுக்கு ஏதுவாக அமைந்தது. இந்த காரணங்கள் அங்கே ஒரு அரசுக்கு எதிரான ஒரு இயக்கங்களை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது. எனவே அந்த இயக்கங்கள் அரசோடு அல்லது அரச ராணுவத்தோடு போராட்டங்களை நடத்தியது. அந்த வகையில்
அங்கே இருந்த விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனுடன் உடனிருந்த ஒரு தோழரும் அதே போன்று அந்த இயக்கத்தின் ஒரு தலைவருமாகிய சார்ல்ஸ் லூகஸ் ஆண்டனி அவரோடு உட்பட்ட நபர்களை இலங்கை ராணுவம் கோருகின்றது. இதற்கு எதிராக பதில் தாக்குதலை நடத்துவதற்காக இலங்கை ராணுவத்தின் 13 ராணுவ வீரர்களை அந்த விடுதலை இயக்கம் கொள்கின்றது. இது சாதாரணமாக நிகழ்ந்திருந்த போதும் பல உயிர்கள் இதற்கு முன்னும் ராணுவத்தினரால் இருதரப்பிலும் கொல்லப்பட்டிருந்த போதும் அவைகள் சாதாரணமாக வீடுகளுக்கு உடல்கள் அனுப்பப்பட்டு நிறைவடைந்தது. ஆனால் இந்த நிகழ்வு அப்படியானது அல்ல. அப்போதைய அரசாக இருந்த ஜெயவர்தனின் ஆட்சி இந்த 13 சடலங்களையும் பொருளைக்கு கொண்டு வந்து இங்கே தகனம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக அரச வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு திட்டமிட்ட வகையில் மக்கள் கிட்டத்தட்ட 3000 அல்லது 4000 மக்கள் இங்கே குவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த வேளையிலே இந்த தருணத்தில் இந்த கருப்பு தொலை ஆரம்பமானது. கொழும்பு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த கொழும்பு நகரை சுற்றி இருந்த தமிழ் மக்களினுடைய கரைகள் மற்றும் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். தமிழ் மக்களினுடைய கரைகள் எரிக்கப்பட்டன, சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. இது இங்கு மட்டும் நின்றுவிடவில்லை, நாடளாவிய ரீதியில் பறந்து சென்றது. இந்த தீயின் காரணமாக பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 3000 உயிர்களுக்கு மேல் இறந்ததாக புள்ளிவிவரங்கள் இருக்கின்றன. அதே போன்று 13,000க்கு மேற்பட்ட வீடுகள், கடைகள் மற்றும் சொத்துக்கள் எரிக்கப்பட்டுள்ளன. இந்த அசம்பாவிதங்கள் நடந்த வேளையில் போலீசாரையும் ராணுவத்தினரையும் விடுமுறை அளித்தது போல அந்த அரசாங்கம் அவர்களை பேசாமல் கைகட்டி மௌனிகளாக இருக்க செய்தது. இந்த ஒரு செயற்பாட்டின் காரணமாக நாடு பூராகவும் மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு உயிர்களை அழித்துக் கொண்டு வீதிகளில் இறந்து கிடந்தார்கள். இந்த கசப்பான அனுபவத்தை வழங்கிய அந்த கருப்பு சூளையை தொடர்ந்து 30 வருட யுத்தம் தொடர்ந்தது. இந்த யுத்தத்தின் காரணமாக 2 ராணுவங்கள் மோதிக்கொண்டாலும் கூட அப்பாவி சாமானியர்களை கொன்றதை நாங்கள் கேள்வி கேட்கின்றோம். இரு தரப்பில் இருந்தும் அப்பாவி சாமானியர்கள் கொல்லப்பட்டார்கள். இதில் 1990களின் வடக்கு பிரதேசங்களில் இருந்த முஸ்லிம்களை 48 மணித்தியாலத்தில் வெளியேறும்படி விடுதலை புலிகள் கூறியிருந்தார்கள். அதே போன்று சில உதாரணங்களை நாங்கள் பார்க்கின்றோம். செம்மணி படுகொலை, ஏறாவூர் தாக்குதல், அதே போன்று காத்தாங்குடி பள்ளிவாசலில் முஸ்லிம்கள் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம், அதே போன்று அலங்கால பௌத்த பிக்குகள் மீதான தாக்குதல், அதே போன்று தர்கா மாளிகை தாக்குதல், அதை தொடர்ந்து கொழும்பு பஸ் அரிப்பு நிலையத்தில் பல பஸ்களுக்கு கொண்டு வைத்த சம்பவங்கள், இவை சாமானியர்கள் மீது இந்த இயக்கங்களால் அல்லது இந்த செயற்பாட்டு குழுக்களால் நிகழ்த்தப்பட்ட செயற்பாடுகள். இவை சர்வசாதாரணமாக நிகழ்ந்தவை அல்ல. திட்டமிட்டு சாமானியர்கள் மீது இனவாதத்தையும் மதவாதத்தையும் திணிப்பதற்காக செயற்படுத்தப்பட்ட செயற்பாடுகள். அதைத் தொடர்ந்து இவற்றை அடக்குமுறை செய்வதற்காக அல்லது இவற்றை கேள்வி கேட்ட இளைஞர் யுவதிகளை அடக்குவதற்காக பல சட்டங்கள் அப்போதைய அரசால் உருவாக்கப்பட்டது. இதற்காக அவசர கால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் என்பன மிக முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது. இன்று வரையில்
பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக இளைஞர் யுவதிகள் கைது செய்யப்படுவது சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போதைய அனுகுமார திசாநாயக்காவின் அரசு கூட வெறும் 10 மாதங்களில் 12 நபர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக கைது செய்திருக்கின்றது. இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக போராடிய ஒரு கட்சியாகவும் இந்த தடை சட்டத்தினூடாக பாதிக்கப்பட்ட ஒரு கட்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய ஒரு தலைவர் ஜனாதிபதியாக இருக்கின்றார். பாராளுமன்றத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பல அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் கூட மூன்றில் பெரும்பான்மை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசால் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிக் கொள்ள முடியாதுள்ளது. காரணம் இவர்களுடைய ஆட்சி அதிகார வெறி. இந்த வெறியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்காக மக்கள் எழுச்சியுறும் போது போராடும் போதும் இவர்கள் சொல்லும் ஒரே செய்தி, இந்த தடை சட்டத்தை நீக்குகிறோம், அதற்கு பதிலாக இன்னொரு தடை சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த தடை சட்டத்தை வைத்துக் கொண்டுதான் எங்களுடைய அடக்குமுறை செயற்பாடுகளை செய்ய வேண்டும் அல்லது நாட்டை கட்டியெழுப்பதற்கான செயற்பாடுகளை எங்களால் செய்ய முடியும் என்று கதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் ஆகின்றன. 16 வருடங்களாக வடகிழக்கு மக்கள், இந்த யுத்தத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய பல கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். தற்போதைய அரசும் கூட அந்த இடங்களுக்கு சென்று தேர்தல் காலங்களில் பல வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு வெறும் கண்துடைப்பாக மீண்டும் ஆட்சியை பிடித்துக் கொண்டு அதிகாரத்தை பிடித்துக் கொண்டு தாங்கள் நினைத்ததை மட்டுமே செய்வோம் என்ற எண்ணப்பாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதோடு முடியவில்லை. இந்த வடகிழக்கு மக்களில் இருந்து வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் பலர் இருக்கின்றார்கள். அந்த சொந்தங்கள் இன்றும் குமுறிக் கொண்டிருக்கின்றன. அந்த காணாமல் ஆக்கப்பட்டவரை தேடி தருமாறு அல்லது அதற்கான சிறந்த நீதி கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் இதற்காக போராடும் அனைவரையுமே அடக்குமுறை சட்டங்களினூடாக அடக்குமுறை செய்து அவர்களுடைய குரல்களை நசுக்கும் செயற்பாடுகளிலேயே அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இதன் நீட்சியாக லலித் குகன் தோழர்கள் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு காணாமலாக்கப்பட்டார்கள். இப்போதும் கூட தோழர் லலித்தின் சகோதரிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இது இவ்வாறாக முடியவில்லை. இன்னும் ஏப்ரல் 21 தாக்குதல் மற்றும் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான இன பாகுபாட்டு செயற்பாடுகள் இவை அனைத்துமே கட்டவிழ்க்கப்பட்டு ஆட்சியாளர்களால் திட்டமிடப்பட்டு மக்களின் மீது ஏவப்படுகின்றன. ஆனால் சாமானிய மக்கள் இதற்கு ஆளாகி அவர்களுடைய உடைமைகளையும் சொந்தங்களையும் இழக்க நேரிடுகின்றது. எனவே நாங்கள் சொல்கின்றோம், இன்னும் இனப்பிரச்சனை முடிவடையவில்லை. இலங்கையின் இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கான திட்டங்கள் எதுவும் நடைபெறுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. இந்த கருப்பு ஜூலை என்பதும் கூட சிங்கள மக்கள் தமிழ் மக்களின் காரணத்தால் தான் இந்த கருப்பு ஜூலை உருவானதாகவும், தமிழர்கள் சிங்கள மக்களின் காரணமாகத்தான் இந்த கருப்பு ஜூலை உருவானதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அதை மறுக்கின்றோம். இந்த ஆட்சியாளர்கள் மிகவும் சூட்சமமாக திட்டமிட்டு மக்களை திசை திருப்பி உருவாக்கிய இந்த கருப்பு ஜூலை நிகழ்வை நாங்கள் கண்டிக்கின்றோம். அதே போன்று இந்த செயற்பாடுகள் உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்த மொழி அல்லது மொழியை காரணமாக வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு செயல்படுத்திய இந்த திட்டமிடல்கள் இவை அனைத்துமே மக்களை இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் வேறுபடுத்தி அவர்களுக்கு இடையிலான ஒற்றுமையை சீர்குலைத்து அவர்களை எப்போதும்
பயங்கரமாகவும் அல்லது அச்சுறுத்தல் மிக்க நபர்களாகவும் பார்க்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வாகவே பார்க்கின்றோம். எனவே இதை தாண்டி இந்த மக்களை ஒன்று சேர்ப்பதற்காகவும் அல்லது இந்த இனப்பிரச்சனை தீர்ப்பதற்காகவும் புதிய அரசியல் அமைப்பினூடாகவே சிறந்த தீர்வை நாங்கள் காண்கின்றோம். எனவே அதற்காக இங்கே குழுமியிருக்கும் சகோதர சகோதரிகள் மற்றும் இலங்கை பூராகவும் இந்த சம உரிமைக்காக சம உரிமை வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் நபர்களையும் நாங்கள் எங்களோடு இணைக்க ஆசைப்படுகின்றோம். அந்த வகையிலே சம உரிமை இயக்கம் இலங்கை பூராகவும் இருக்கும் மக்கள் சம உரிமையோடு ஒரு பெரும்பான்மை சமூகத்திற்கு எவ்வாறான உரிமைகள் கிடைக்கின்றதோ அதே போன்ற உரிமை சிறுபான்மை சமூகத்திற்கும் கிடைக்கப்பெற வேண்டும். அதனை உறுதி செய்யக்கூடிய ஒரு சூழல் வருவதற்காக போராடக்கூடிய ஒரு இயக்கமாக தொடர்ந்து செயல்படும். அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கி இந்த வாய்ப்பை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.